ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினி எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய இறை இல்லத்தில் அவனை போற்றி புகழ்ந்து அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜுமா என்கின்ற சிறந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தில் நீங்களும் நானும் இந்த அவையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜுமா உரையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், போதையும் இன்றைய இளைஞர்களின் பாதையும் என்கின்ற தலைப்பின் கீழே மிக முக்கியமான தரவுகளையும் செய்திகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய காலத்தின் கட்டாயம் மக்களுடைய மோசமான இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்காகவும் இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மக்களுக்கும் இதை குறித்தான விழிப்புணர்வுகளை தெளிவாக எடுத்துரைப்பதற்காகவும் நம்முடைய ஜமாஅத்தின் சார்பாக ஜூலை மாதம் இந்த ஒரு மாதம் தொடர் பிரச்சாரமாக போதை விழிப்புணர்வு, பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான பிரச்சாரங்கள் என்று இந்த ஒரு மாத கால தொடராக முடிவெடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மாதத்தின் ஆரம்ப ஜும்ஆவுடைய இந்த பயானிலே அதை குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பல செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு இந்த போதை பாவனை என்பது, மது அருந்துதல் என்பது இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியிலே வேரூன்றி இருப்பதை நம்ம பார்ப்போம். குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த போதை பொருட்கள் பயன்பாடு என்பது மிக ஆழமாக அதிக அளவிலே சமீப காலத்தில் அதிகமான சதவீத மாணவர்கள் இளைஞர்கள் இதன் பக்கம் அடிமையாக இருக்கிறார்கள். அதன் மூலமாக பல மாணவர்கள் இளைஞர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நமக்கு மிக பெரும் கவலை ஏற்படுத்துகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அடிப்படையில் மார்க்கம் இந்த மதுவையும் எதுவெல்லாம் போதையை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கிறதோ, வகைகளாக இருக்கிறதோ, அது அனைத்தையும் அடிப்படையில் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் தடை செய்கிறது. அது எப்படிப்பட்ட வழிகளில் வந்தாலும் சரி.
இன்றைக்கு பார்க்கிறோம், அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களின் வாயிலாக இன்றைக்கு அதை போதையாக உபயோகப்படுத்துகின்றார்கள். அது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராமுன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒவ்வொரு போதை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றும் ஹம்ர், அது மனிதனுடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடியது, அது மதுவாக இருக்கின்றது. ஒவ்வொரு போதை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களும் ஹராம், அது தடுக்கப்பட்டவை என்பதாக மார்க்க நமக்கு தெளிவாக சொல்லி காட்டக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இயற்கை மார்க்கம் என்று ஏன் சொல்லுகிறோம்? ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவன் வெற்றி அடைய முடியும், இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி, அவன் உடல் ஆரோக்கியம் எதில் இருக்கிறது என்பதை குறித்தான தெளிவான விடயங்களை மார்க்கம் கற்றுத் தருகிறது. எனவே தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் வழிமுறைக்கான மார்க்கம் என்பதாக சொல்லுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதுவை குறித்தும் மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, மனிதரை அழித்து ஒழிக்கக்கூடிய பாவங்களை குறித்து தெளிவாக பேசுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ர், நிச்சயமாக இந்த மது, வல் மைசிர், சூதாட்டம், வல் அன்சாப், மேலும் கற்சிலைகளை வணங்குதல், வல் அஸ்லாம், மேலும் அம்புகளை வைத்து குறிப்பார்ப்பது, இதுவெல்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், இதுவெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களை தவிர இதன் மூலமாக எந்த ஒரு பலனும் கிடையாது என்று சொல்லிவிட்டு ஃபஜ்தனிபு, அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் எதன் பக்கம் சென்றால் வெற்றி பெறுவார், எதன் பக்கம் சென்றால் அவருக்கு வெற்றி கிடைக்காது என்பதை தெளிவாக பேசுகின்றார். யார் ஒருவர் இது போன்ற அசிங்கமான தீமையான பாவமான காரியம் ஈடுபடுகின்றாரோ அவர் ஒரு பொழுதும் வெற்றி அடைய முடியாது. எப்பொழுது இதை விட்டும் ஒரு மனிதன் தவிர்த்து வாழுகின்றானோ அப்பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். அன்பான சகோதரர், இதுதான் இஸ்லாமம் காட்டித் தரக்கூடிய அழகிய வழிமுறை. எந்த பாவத்தை ஒரு மனிதன் செய்தால் அவன் மழுகடிக்கப்பட்டு அழிந்து போவான் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறித்து சொல்கின்றான். பாருங்கள், ஷைத்தான் இதன் மூலமாக எதை நாடுகின்றான்? ஷைத்தான் இதன் மூலமாக எதை நாடுகின்றான்? இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். இந்த மதுவின் மூலமாக, இந்த சூதாட்டங்களின் மூலமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் பகைமையும் விரோதத்தையும் ஏற்படுத்துவதற்காக. அதோடு மட்டுமல்ல, வயசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத், அல்லாஹ்வை நினைவு கூர்வதை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை அது தடுக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிவிட்டு ஃபஹல் அன்தும் முன்தஹுன், அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக பல பாதைகளை, பல ஆயுதங்களை கையாளுகின்றான். அதில் மிக முக்கியமான ஒரு பாதை இந்த மதுவின் மூலமாக, சூதாட்டங்களின் மூலமாக இந்த ஷைத்தான் நம்மை அடைகின்றான், நம்மை வழிகெடுக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த மதுவை குறித்து சொல்லக்கூடிய அடிப்படையான அம்சம். இதை தாண்டி அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் இந்த மதுவின் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகள், உடல் பாதிப்புகள், உடல் செயலிழப்புகள், மேலும் அதிகமான மரணங்கள் என்று இப்படி இந்த மதுவின் மூலமாக, போதை வஸ்துக்களின் மூலமாக ஏற்படுகின்ற அபாயங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதை குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், அவர்கள் உங்களிடத்திலே ஹம்ர், மதுவை குறித்தும் சூதாட்டத்தை குறித்தும் கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அவை இரண்டும் மிக பெரும் பாவங்கள். வ மனாஃபிஉ லின்னாஸ், மக்களுக்கு ஒரு சிறிதேனும் பயன் இருக்கிறது. வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா, ஆனால் அந்த பயனை விட அதிலே பாவம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். உண்மையில் அன்பான சகோதரர்களே, இந்த மனிதர்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையில் ஆறறிவு கொடுக்கப்பட்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகுத்தறிவை கொடுத்தும், முட்டாள்தனமான அசிங்கமான அருவருக்கத்தக்க விடயங்களை தேர்ந்தெடுப்பதை பார்க்கும் பொழுது உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இரண்டு பாதைகள் காட்டப்பட்டு அதிலே ஒரு பாதையை சுட்டி காண்பித்து, இதன் வழியாக நீங்கள் சென்றால் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, உங்களுடைய உயிர் போய்விடும், கண்ணு முள்ளும் உங்களுடைய உடலை கிழித்துவிடும், விஷ ஜந்துகளும் விலங்குகளும் உங்களுடைய உயிரை மாய்த்துவிடும் என்று சொல்லி
ஒரு பாதையை சுட்டி காண்பித்து இதன் வழியாக செல்லாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அதே பாதையில் தான் நான் செல்லுவேன் என்று ஒரு மனிதர் சொல்லக்கூடிய அந்த மனிதரை பார்த்து நாம் என்ன சொல்வது? முட்டாள்தனமான ஒருவராக இருக்கிறாரே, அறிவில்லாத ஒரு செயலை செய்கின்றார் என்றுதான் சொல்லுவோம். அது போலத்தான் உடலை நாசமாக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அடியோடு அழிக்கக்கூடிய, குடியை கெடுக்கக்கூடிய, குடும்பங்களை நாசமாக்கக்கூடிய இந்த மதுவையும் போதையும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய மக்களை நாம் பார்க்கும் பொழுது மிக கவலையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக இளைஞர்கள், இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலே இது போன்ற பயன்பாடுகள் அதிகமாகிவிட்டது. பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வேலை. இது போன்ற காலகட்டம், ஃபித்னாவுடைய காலகட்டம் வந்துவிட்டால் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு அதீத கடமை இருக்கிறது அதன் மீது. முன்னால் எல்லாம் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் இது போன்ற போதை பழக்கங்கள் அவர்களிடத்தில் இருக்காது, மது அருந்த மாட்டார்கள், போதை பொருட்களை உபயோகப்படுத்த மாட்டார்கள் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருந்தோம். போதை பொருட்கள் என்று சொன்னாலே, மது என்று சொன்னாலே இது மாற்று மதத்தவர்கள் தான் உபயோகப்படுத்துவார்கள் என்ற மனநிலை போக இன்றைக்கு கவலைக்குரிய ஒரு விடயம் என்று என்னவென்று சொன்னால், இன்றைய இளைஞர்கள், சில மஹல்லாக்களின் பெரும்பாலான இளைஞர்கள் இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள். அதை பெற்றோர்களும் கண்டும் காணாமல் இருப்பதை நாம் பார்ப்போம். மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். அன்பார்ந்த சகோதரர்களே, முன்னால் எல்லாம் இந்த போதை வஸ்துக்கள் என்பது மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. மிக அரிதாக அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதற்காக மிக அரிதாக ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கப்படுகின்ற பொருட்களாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு குறைவான விலையில் சர்வசாதாரணமாக இலகுவாக கிடைக்கின்ற ஒரு பொருளாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட சூழலில் பெற்றோர்கள் அதீத கவனம் செலுத்த வேண்டுமா இல்லையா? என்னுடைய மகன் சரியாகத்தான் இருக்கின்றான், அவன் பள்ளிக்கு சென்று விட்டு நேராக வீட்டுக்கு தான் வருகின்றான் என்று நம்பிக்கையோடு பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய நட்பு வட்டாரமும் அவன் உபயோகப்படுத்தக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களும் அவர்களுக்கு தெரிவதில்லை. நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தினுடைய அந்த அருமையை கருதி நாம் இது போன்ற விடயங்களில் மிக அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த போதை பொருட்களுடைய வகைகள் என்பது அதிகமாக இருக்கிறது. அதை குறித்தான தகவல்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும். என்னென்று சொன்னால், இன்றைக்கு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இதை குறித்து தெளிவாக அறிந்திருக்கிறார். என்னென்ன போதை பொருட்கள் இருக்கிறது, அதனுடைய விலை என்ன, அதனுடைய பெயர்கள் என்ன என்று எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அதை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இருக்குகின்ற போதை பொருட்களுடைய வகைகள் ஏராளம் இருக்கிறது. கஞ்சா என்கின்ற பெயரிலே அதனுடைய வகைகள் ஏராளம் இருக்கிறது. அதே போல ஒப்பிப்பாய் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான போதை பொருட்கள் சிந்தட்டிக் அடிப்படையிலே செயற்கை மூலமாக தயாரித்து போதையை ஏற்படுத்திக் கொள்வது, உருவாக்கிக் கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு வகைகள் இருக்கிறது. இன்னும் நாம் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கிறா இல்லையா, நோய்க்கான மருந்துகள், அந்த மருந்துகளின் வாயிலாக போதையை தயாரித்து உருவாக்கி அதை உட்கொள்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள், அது ஒயிட்னராக இருக்கலாம் அல்லது சொல்யூஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில பொருட்களின் வாயிலாக இன்றைய இளைஞர்கள் என்ன செய்கின்றார்கள், போதையை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். அதில் இன்பம் அடைவதற்காக அதை பயன்படுத்துகின்றார்கள். இப்படி பல வழிமுறைகளில் இந்த போதை பாவனை என்பது இளைஞர்களுக்கு மத்தியிலே குடிகொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி என்பாக சகோதரர்களே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய போதை பொருளாக பாதிக்கக்கூடிய ஒன்று என்னவென்று சொன்னால் நிக்கோட்டின் அடிக்ஷன் என்பதாக சொல்கிறார். நிக்கோட்டின் அடிக்ஷன் என்பதற்குண்டான ஒரு சிறிய உதாரணம் என்று சொன்னால், இன்றைக்கு அதிகமாக இளைஞர்களுக்கு மத்தியிலே சிறார்கள் முதல் கொண்டு சிறிய வயதில் இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலும் கூட இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த கூலிப் என்று சொல்லப்படுகின்ற மிக மோசமான ஒரு போதைப் பொருள். இன்றைய பெற்றோர்களுக்கு அது தெரியுமா என்று தெரியவில்லை. உண்மையில் இதை பற்றி நாம் தேடும் பொழுது உண்மையில் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு இது இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டதின் காரணமாக, மிக குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய பொருளாக இருப்பதின் காரணமாக இதை சர்வசாதாரணமாக உபயோகப்படுத்துகிறார்கள்.
இதை குறித்து நாம் சொல்லும் தேடி பார்க்கும் பொழுது இந்த நிக்கோட்டின் அடிக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பொருள் என்பது, அதாவது அதை உட்கொள்ளும் பொழுது எந்த ஒரு அடையாளம் வெளியே தெரியாது. எப்படி ஒரு புகை புகைத்தால் அதன் மூலமாக ஒரு நாற்றம் ஏற்படுமோ, மற்ற ஏனைய போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தும் பொழுது அதன் மூலமாக ஒரு நாற்றம் ஏற்பட்டு அடையாளம் தெரியுமோ, அல்லது அவருடைய சொற்களில், வார்த்தைகளில், செயல்பாடுகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு இவர் போதையில் இருக்கிறார், இவர் போதை அறிந்திருக்கிறார், மது அறிந்திருக்கிறார் என்று சொல்லுவோமோ, அதை போன்றான எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாதவாறு போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதைப் பொருள் தான் இந்த நிக்கோட்டின் அடிக்ஷன் என்பதாக சொல்வார். உதடுகளுக்கு மத்தியிலே வைக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலே சுப்ஹானல்லாஹ் கல்லூரிகளிலே பார்க்கிறோம். முன்னாலெல்லாம் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் வகுப்பறைகளில் அல்லது கல்லூரி விடுதிகளில் மைதானங்களில் கீழே கிடக்கின்ற பொருள் என்னவென்று பார்த்தால், அதாவது தின்பண்டங்களுடைய பொருட்களும் தின்பண்டங்களுடைய கவர்களும் அல்லது மற்ற ஏனைய நோட்டு புத்தகங்களுடைய கவர்களும் தான் கிடக்கும். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு உண்மையிலே கல்லூரிகளுக்கு சென்று பார்க்கும் பொழுது கல்லூரி வகுப்பறையிலும் கல்லூரியினுடைய டாய்லெட்டுகளிலும் கல்லூரியின் விடுதிகளிலும் கல்லூரிய மைதானங்களிலும் கல்லூரியின் ஓர பகுதிகளிலும் எல்லா இடங்களிலும் கிடைக்கப்பெறுகின்ற வேஸ்டுகள் என்பது இந்த கூலிப் என்று சொல்லப்படுகிற இந்த மோசமான போதைப் பொருள் இலகுவாக கிடைக்கப்பெறுவதன் காரணமாக இன்றைக்கு அதிகமான மாணவர்கள் அதாவது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதே ஒரு மனிதன் முதல் முறையாக வைக்கும் பொழுது அது அடையாளம் தெரியும். அதை வைக்க வைக்க அதனுடைய அந்த தோல், அந்த உதட்டினுடைய உள்பகுதி அரிப்பு ஏற்பட்டு அதில் 4-5 வைத்தாலும் தெரியாதவாறு அது இருக்குமா. எனவே இன்றைக்கு பார்க்கிறோம், வகுப்பறையில் ஆசிரியருக்கு முன்னால் அதை வைத்துக் கொண்டிருந்தாலும் தெரிவதில்லை. வீடுகளில் சிறுவன் அந்த மாணவன் அந்த போதைப் பொருளை உபயோகப்படுத்தினாலும் தெரிவதில்லை. இன்றைக்கு சர்வசாதாரணமாக உபயோகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பின்தொடர வேண்டும். இது இந்த காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளை இவ்வாறு செய்ய மாட்டான், என்னுடைய மகன் இது போன்ற வழியில் செல்ல மாட்டான் என்று நாம் கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லோரையும் சொல்லவில்லை, உண்மையில் என்னோடு படித்த நண்பர்களும் கூட இவன் இப்படி செல்வானா என்று நாம் நினைத்தும் கூட அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு வழிமாறி தடமாறி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யாரையும் முழுமையாக நம்பிவிட முடியாது. எனவே நம்முடைய பிள்ளைகளை அதீத கவனம் செலுத்த வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போதை வஸ்துக்கள், இந்த மது, இதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்னென்ன என்பதை இன்றைய இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதலாக இந்த போதை பொருளை உட்கொள்வதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது முதலாவதாக மூளையை பாதிக்கின்றது. முதலாவதாக அது பாதிக்கக்கூடிய உறுப்பு என்னவென்று சொன்னால் மூளையை பாதிக்கின்றது. அதன் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன? சிந்திக்கும் திறன் குறைகின்றது. எப்படி ஒரு 20-22 வயதில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்க வேண்டுமோ, அப்படிப்பட்ட மாணவன் சிந்தனை திறன் இல்லாத ஒரு மாணவனாக மாறிவிடுகின்றான். அதே போல ஞாபக மருதி, 40 வயதில் வரக்கூடிய ஞாபக மருதி, 50 வயதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் 20 வயது ஒரு மாணவனிடத்திலே வருகின்றது அன்பார்ந்த சகோதரர். அது மட்டுமல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய திறன் பாதிப்பு ஏற்படுகின்றது. மன அழுத்தங்கள், பதட்டங்கள் அதிகமாக ஏற்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் இரண்டாவதாக அந்த போதை வஸ்துக்கள் பாதிப்பு என்பது நம்முடைய உடலில் ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது கட்டம் இதய பாதிப்பு. இதயத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், இதய துடிப்பு அதிகரித்தல், உயர் ரத்த அழுத்தங்கள், மாரடைப்பு, சிறு வயதிலே இன்றைக்கு மாரடைப்பு ஏற்படுகின்றது, ஹார்ட் அட்டாக்களை ஏற்படுகின்றது. இன்றைக்கு அதற்கான சதவிகிதத்தை சொல்லுகின்றார்கள். அதிகமான சிறு பிராயத்தில் 20 வயது 21 வயதில் மாரடைப்புகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதில் ஒரு காரணம் இந்த போதைப் பொருள் பயன்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதோடு சேர்த்து இதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பை பார்க்கும் பொழுது நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவதனால். கல்லீரல் செயலிழப்பு ஏற்படுகிறது. மேலும் அதிகப்படியாக சொல்லப்போனால் சிர்ஹாசிஸ் என்று சொல்லப்படுகின்ற கல்லீரல் சுருக்க நோய் என்பது இந்த போதைப் பொருட்கள் பயன்பாடு, மதுபானங்களினுடைய பயன்பாடின் காரணமாகத்தான் இன்றைக்கு ஏற்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். இதனுடைய விளைவுகள்
இருக்கிறது என்பதை தாண்டி இது சிறிய வயதில் இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். 20, 21 வயதில் இது போன்ற நோய்கள் எல்லாம் வருவதற்குண்டான காரணம் என்ன என்று சொன்னால், இது போன்ற போதை பழக்க வழக்கங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல், கல்லூரிகளுக்கு தெரியாமல், ஆசிரியர்களுக்கு தெரியாமல் பயன்படுத்தி அவருடைய உடல் நாசமாகி போய்விடுகிறது. எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற பாவங்களை மார்க்கம் தெளிவாக முழுமையாக விளக்குகிறது, ஹராமாக்குகிறது. எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு சில பாவங்களை கடுமையாக எச்சரித்திருப்பார்கள். அதனுடைய தரத்தை கருதி அதனுடைய கடுமை அதிகமாக இருக்கும். அதே போலத்தான் இந்த மது அருந்துதல், இந்த போதைப் பொருட்களை பாவித்தல் என்பது எந்த அளவுக்கு கடுமையான ஒரு பாவம் என்பதற்குண்டான ஒரு ஹதீஸாக நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியும். அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யா முஹம்மத், முஹம்மதே, இன்னல்லாஹ லஅனல் கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த போதை ஏற்படுத்தக்கூடிய மதுவையும் மற்ற ஏனைய பொருட்களையும் அல்லாஹ் சபித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதனுடைய விபரீதத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு மிக கடுமையான பாவம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எல்லா பாவத்தையும் மார்க்கம் இப்படி வைப்பதல்ல, எல்லா பாவங்களுக்கும் இது போன்ற கடுமையை சொல்லுவது கிடையாது. மாறாக ஒரு சில குறிப்பிட்ட பாவங்களுக்கு தான் மார்க்கம் இது போன்ற கடுமையை காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வஆசிருஹா வ முஅத்தஸிரஹா, அதை யார் செய்கின்றாரோ, அந்த மதுபானத்தை, அந்த போதையை யார் உருவாக்குகின்றாரோ அவருக்கும் அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். வ முஅத்தஸிரஹா, யாருக்காக தயாரிக்கப்படுகிறதோ, யாருக்காக அது செய்யப்படுகிறதோ, புளியப்படுகிறதோ அவருக்கும் லஅனத் உண்டாகும். வஷாரிபஹா வ ஹாமிலஹா வ மஹ்மூலத இலை, யார் ஒருவர் அதை குடிக்கின்றாரோ, யார் அதை சுமந்து செல்கிறாரோ, யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ, யார் அதை விற்கிறாரோ, யார் அதை வாங்குகிறாரோ, யார் அதை பரிமாறுகிறாரோ, யாருக்காக பரிமாறப்படுகிறதோ, இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தி நம்ம பார்க்கணும். இந்த அளவுக்கு மிக மோசமான அருவருக்கத்தக்க மார்க்கம் முழுமையாக தடை செய்த ஒரு பாவம், தீமை. இதை இன்றைக்கு இளைஞர்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணத்தை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையிலே பார்ப்போம். இதற்கான காரணம் என்ன? அன்பார்ந்த சகோதரர்கள், இன்றைய இளைஞர்கள் இதன் பக்கம் முழுமையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவத்தின் பக்கம் பெற்றோர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பாவங்களை செய்யும் பொழுது முஃமினாக இருக்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, லா யஸ்னி அஸ்ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், ஒரு விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் முஃமினாக இருப்பதில்லை. வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின், ஒருவர் குடியை குடிக்கும் பொழுது, மதுவை அருந்தும் பொழுது அவன் முஃமினாக இருப்பதில்லை. வலா யஸ்ரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின், ஒருவர் திருடும் பொழுது அவர் முஃமினாக இருந்து திருடுவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முஃமின் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டான். அப்படி பாவத்தை செய்து விட்டால் அவன் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அவன் முஃமினாக இருப்பது கிடையாது. ஒருவரின் ஈமானை அழிக்கக்கூடிய பாவங்கள் இதுவெல்லாம். இதை மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பத சகோதரர்களே, அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். எல்லோரும் எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அடிப்படையாக ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு ஆயத், வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, என்னுடைய இறைவன் வெளிப்படையிலும் மறைவிலும் எந்த ஒன்றை ஹராமாக்கி இருக்கிறானோ அது அனைத்தும் மானக்கேடானது, அது அனைத்தும் மானக்கேடானவைகள், அது ஒரு பொழுதும் எமக்கு நன்மை பயக்காது, நன்மையை தராது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது வட்டியாக இருந்தாலும், விபச்சாரமாக இருந்தாலும், திருட்டாக இருந்தாலும், மதுவாக இருந்தாலும், போதை வஸ்துக்களாக இருந்தாலும், என்னுடைய இறைவன் தடுத்து விட்டார், அவ்வளவுதான். அது நிச்சயமாக மானக்கேடான ஒரு விஷயம் என்பதை ஆழமாக யார் பதிந்திருக்கிறாரோ அவர் மட்டும்தான் இது போன்ற பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ள முடியும். இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இறைவன் என்றால் யார், அவனுக்கு நாம் எவ்வளவு பயப்பட வேண்டும் என்கின்ற கல்வியை போதிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த போதை என்பது, இந்த மது என்பது எவ்வளவு மோசமான ஒரு நிலையின் பக்கம் மனிதனை கொண்டு செல்கிறது என்பதற்குண்டான அடையாளமாக இந்த பாவத்தை மார்க்கம் என்று தரத்தில் வைக்கிறது என்று பார்க்கும் பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இஜ்தனிபு அல் ஹம்ர், நீங்கள் இந்த மதுவை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நிச்சயமாக அது பாவங்களுடைய தாய் என்பதாக சொன்னார்கள். எல்லா பாவங்களுக்குமான மிக மேலான ஒரு பாவம் என்று சொன்னார், அது இந்த போதைத்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். அதற்கு பிறகு ஒரு வரலாற்று சம்பவத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, இன்னஹு கான ரஜுலுன் மிம்மன் ஹலா கப்லகும், உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார், தஅப்பத், அவர் வணக்கசாலியாக இருந்தார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தார், தொழுகக்கூடிய அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு நபர். فعلقته الامرأة غوية فأرسلت إليه جاريتها. அப்பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கவர்ச்சி மிக்க ஒரு பெண், அவன் ஒரு அடிமை பெண்ணை அனுப்பி, வேலைக்கார பெண்ணை அனுப்பி அவரை கூட்டு வர சொல்கிறார். எதற்காக? ஒரு விஷயத்திற்காக சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக அழைத்து வர சொல்கிறார். அந்த அடிமை பெண்ணும் வேலைக்கார பெண்ணும் அழைத்து வருகின்றார். அவரும் வருகின்றார். அவர் ஒவ்வொரு பாதையின் வழியாக, ஒவ்வொரு கதவின் வழியாக வரும் பொழுதும் அதுக்கு கடந்து வந்த அந்த கதவுகளை அடைத்துக் கொண்டே வருகின்றார். இறுதியாக அந்த பெண்ணிடத்திலே வந்து சேருகின்றார். அந்த பெண்ணிடத்திலே மதுவும் ஒரு சிறுவனும் அந்த பெண்ணும் இருக்கின்றார். பிறகு அந்த பெண், கவர்ச்சி மிக்க அந்த பெண் சொல்கிறார், நீ என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும், அல்லது இந்த மதுவை அருந்த வேண்டும், அல்லது அந்த சிறுவனை கொலை செய்ய வேண்டும் என்பதாக 3 வாய்ப்புகளை கொடுக்கின்றார். அந்த நபர் இக்கட்டான சூழ்நிலை என்பதற்காக இருப்பதிலே சிறிய பாவமாக அவர் இந்த மதுவை கருதி அதை எடுத்தார். அதை எடுத்து ஒரு குவளை குடித்த பின்னர் அதனுடைய மனோ இச்சை, அதனுடைய இச்சையின் காரணமாக என்ன செய்கின்றார், அதிகப்படியாக ஜீதூனி, எனக்கு அதிகப்படுத்தி தாருங்கள், எனக்கு அதிகப்படுத்தி தாருங்கள் என்று சொல்லி அதிகமான மதுவை அருந்துகிறார். அருந்திய பிறகு அவர் விபச்சாரம் செய்கின்றார், அந்த சிறுவனையும் கொலை செய்கின்றார். உம்முல் ஹபாயிஸ் என்று சொன்னால் பாவங்களுடைய தாய். அந்த மதுவை அறிந்து விட்டால் எல்லா வகையான பாவத்தையும் அவர் சர்வ சாதனமாக செய்து விடுவார். மூளை மழுங்கடிக்கப்பட்டு விட்டது, அறிவு வேலை செய்யாமல் போய்விட்டது. இதன் காரணமாக எல்லா பாவங்களையும் அவர் சர்வ சாதனமாக செய்யக்கூடியவராக மாறிவிடுவார். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இந்த போதை பொருட்கள், இந்த போதை வஸ்துக்கள், மதுபானங்களின் வாயிலாக அதை உபயோகப்படுத்துபவர் மட்டும்தான் பாதிப்படைகிறார் என்று கேட்டால் இல்லை. மாறாக அதை சுற்றி உள்ள எல்லோருக்கும் பாதிப்பு. அந்த குடும்பம் நடுத்தரில் வந்து நிற்கிறது. அவர் மான மரியாதை இழந்து, கண்ணியத்தை இழந்து நடு ரோட்டிலே விழுந்து கிடக்கின்றார். கொலை செய்கின்றார்கள், வாகன விபத்துக்கள் ஏற்படுகிறது. ஒரு மனிதர் சாராயம் அறிந்துவிட்டு, மதுபானம் அறிந்துவிட்டு விபத்து ஏற்பட்டதில் 10 பேர் பலி, ஒரு நபருக்காக 9 பேர் பலியாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, இது போன்ற மோசமான பாவங்களின் காரணமாகத்தான் மார்க்கம் இதை தடை செய்கிறது. எனவே தான் மார்க்கம் ஒரு சில பாவங்கள் அதற்கு ஈடாக, அதற்கு பகரமாக நாளை மறுமையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பகரமாக்கி தருவான். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்ய சொன்ன ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அதற்கு பகரமாக அல்லாஹ் ஆக்கி தருவார். பகரத்துக்கு பகரம், ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன். அதுபோல இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்த இந்த மதுவை யார் ஒருவர் விட்டு விலகி வாழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே மது ஆற்றை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு ஆர்வப்பட வேண்டும். இந்த உலகத்தில் அன்பான சகோதரனை, பொறுமையில் சிறந்த பொறுமை எது தெரியுமா? பொறுமையில் இன்றைக்கு நாம் பொறுமை என்று சொன்னால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? சோதனை வரும் பொழுது பொறுமையாக இருப்பது. அதுவல்ல, அதை விட மிகச்சிறந்த பொறுமை எது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ, எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அதை விட்டும் விலகி, அந்த ஆசைகளை துளைத்து அல்லாஹ்விற்கு அதை விட்டு விலகியவர்களாக நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைய வேண்டும். சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறானே, அது எனக்கு போதும் என்ற நிலையில் யார் வாழுகின்றாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சிறப்புகளை கொடுக்கின்றார். அதுதான் சிறந்த பொறுமை அன்பான சகோதரர். அதற்கு பிறகுதான் மற்ற பொறுமைகள். பொறுமையில் மிகச்சிறந்தது அல்லாஹ் நமக்கு தடுத்தவற்றிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருப்பது. ஆக அன்பான சகோதரர்களே, இது போன்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும்.
அந்த அளவுக்கு மிக மோசமான விளைவுகளை இன்றைய காலகட்டத்தில் சமீப காலத்தில் ஏற்பட்ட அந்த சம்பவங்களை எடுத்து பார்த்தாலே மிக வேதனைக்குரியதாக இருக்கிறது. எத்தனை கொலைகள், எத்தனை விபத்துக்கள், இதுவெல்லாம் அடிப்படை காரணியாக இந்த போதைகள், மதுக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை குறித்தான விழிப்புணர்வை இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியிலே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த ஜும்ஆவின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையிலே இந்த இளைஞர்கள் இதன் பக்கம் செல்வதற்குண்டான காரணம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது உரையில் போதை பொருட்கள் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய மிக மோசமான நிலையை குறித்தும் அதன் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகள், மார்க்கம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இது போன்ற நிலையை தடுப்பதற்குண்டான விடைகள் என்னவென்று சொன்னால், முதலாவதாக பெற்றோர்கள் இதிலே கவனம் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக இளைஞர்கள் இது போன்ற சூழல்களுக்கு ஆட்கொள்வதற்குண்டான காரணம் அவர்களை சுற்றி உள்ள சூழல். முதலாவது விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், அவர்களை சுற்றி உள்ள சூழல். அவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரி சூழலாக இருக்கலாம், அல்லது பள்ளிக்கூட சூழலாக இருக்கலாம், அல்லது மஹல்லாத்துடைய சூழலாக இருக்கலாம், அல்லது நட்பு வட்டாரத்தினுடைய சூழலாக இருக்கலாம். இப்படி இன்றைய இளைஞர்கள் வழிமாறி தடமாறி செல்வதற்கு அவர்களுடைய சூழல்கள் மிக முக்கிய காரணியாக இருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய அடிப்படை அம்சமே அவர்கள் எதை சுற்றி இருக்கிறார்கள், எந்த சுற்றுச்சூழலை, எந்த காலத்தில், எந்த சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை முதலாவதாக கவனிக்க வேண்டும். அவர்கள் பயிலக்கூடிய கல்லூரி, அவன் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அவன் சேர்ந்து இருக்கக்கூடிய நட்புறவுகள், அல்லது நாம் இருக்கக்கூடிய மஹல்லாக்கள் தீமையான செயல்பாடுகள் அதிகமாக நடைபெறக்கூடிய சூழலாக இருந்தால் அந்த சூழலை மாற்ற வேண்டும். முதலாவதா அந்த சூழலை மாற்ற வேண்டும். இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள் வழிகட்டு போவதற்குண்டான மிக முக்கியமான காரணியாக இருப்பது நட்பு வட்டாரம். அதை இன்றைய பெற்றோர்கள் கவனிப்பதே கிடையாது. அவன் யாரோடு தொடர்பில் இருக்கிறான், யாரோடு அதிகமாக பழகுகின்றான், பேசுகின்றான் என்பதை பார்ப்பதில்லை. ஒரு நல்ல மாணவனாக இருந்தாலும் கூட, நல்ல படிக்கக்கூடிய மாணவன் 9ஆம் வகுப்பு வரைக்கும் நன்றாக இருக்கின்றான், 10ஆம் வகுப்பு வேறு கல்லூரியிலோ அல்லது வேறு பள்ளிக்கூடங்களிலோ அல்லது கல்லூரியிலோ அவன் சேர்ந்து விடும் பொழுது என்ன செய்கின்றான், மாறி விடுகின்றான். அப்ப அடிப்படை காரணி அவனுடைய நட்பு, அவன் யாரோடு நட்புறவு வைத்திருக்கிறான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னா, அன்பான சகோதரர்களே, ஷைத்தானை பொறுத்தவரையில் நம்மை வழிகெடுப்பதற்கு மிக அதீத முயற்சியை செய்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது இந்த மனிதனை நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் அதிகமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் அந்த காலச்சூழலும் அதற்கு தோதுவாக இருக்கும் பொழுது அவன் இலகுவாக வழிகெடுத்து விடுவான். அந்த காலச்சூழலும் அது கேட்டால் இருக்கும் பொழுது அவனுக்கு இலகுவாக வழிகெடுக்க முடியும். எனவே தான் முதலாவதாக இந்த இளைஞர்கள் இதன் பக்கம் செல்லாமல் இருப்பதற்காக நாம் முதலாக செய்ய வேண்டிய ஒரு வேலை அந்த சுற்றுச்சூழலை மாற்றி அமைப்பது. உண்மையில் யார் ஒருவர் இதற்காக தன்னுடைய மகனுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, ஈமானை பாதுகாப்பதற்காக அவர் ஹிஜ்ரத் செய்து வேறு இடங்களுக்கோ அல்லது வேறு பள்ளிக்கூடத்திற்கோ வேறு கல்லூரிக்கோ மாற்றி அமைத்தால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலியை பெறுவார். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இஸ்லாமை சரியான முறையில் பேணி பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக மக்காவில் மதீனாவிற்கு சென்றார்களோ, அப்படிப்பட்ட சென்ற முஹாஜிர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட கூலியை நாம் கொடுத்தார், அது போல எம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சுற்றுச்சூழலை முதலாவதாக மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் அடிப்படையான ஒரு தீர்வாக இருக்கிறது. இரண்டாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலே மார்க்க கல்வியினுடைய போதனை மிக குறைவாக இருக்கிறது.
இன்றைய பெற்றோர்கள் அதிலே அதிகமாக கவனம் செலுத்துவது இல்லை. இது மிக முக்கியமான ஒரு காரணம். இன்றைய இளைஞர்கள் இது போன்ற தவறின் பக்கம் போவதற்குண்டான காரணம், இன்றைக்கு மார்க்கத்தினுடைய உபதேசங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இன்றைக்கு எந்த கல்வி தகுதியை அவன் தேர்ந்தெடுத்தால் அவன் அதிகமாக சம்பாதிக்க முடியும், எந்த கல்வி தகுதியை அவன் தேர்ந்தெடுத்தால் வெளிநாட்டிற்கு சென்று அவன் சம்பாதிக்க முடியும் என்று அதை குறிக்கோளாக வைத்து இன்றைய பெற்றோர்கள் உலக படிப்புகளுக்குத்தான் அதீத கவனம் செலுத்துகின்றார். அவனுக்கு மார்க்கத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் அதிலே கவனம் எடுப்பதில்லை. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதுதான் அல்லாஹ்வை பற்றி தெரிவதில்லை. எப்படி அவனுக்கு பயம் ஏற்படும், எப்படி அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரும். முதலாவதாக இன்றைய காவல் சூழல் கருதி அவனுக்கு கட்டாயமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குறித்தான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலக படிப்பு என்பது கபரோடு போகக்கூடிய படிப்பு. எப்படி 6 அடி குழிக்குள் நம்மை அடக்குகின்றார்களோ அதோடு நம்முடைய டிகிரியும் முடிந்து விட்டது, எல்லா வகையான கல்வியும் முடிந்துவிடும். எந்த கல்வி நாளை மறுமை நாள் வரைக்கும் வரும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கல்வி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொண்டு பாவங்களை விட்டு விலகி வாழ்ந்தோமே, அதுதான் நாளை மறுமை நாள் வரை நமக்கு வரும். அந்த கல்வி அறிந்து கொண்டு அல்லாஹ்வை பக்கம் நெருங்கி வந்தோமே, நன்மை அதிகமாக தேடினோமே, அப்படிப்பட்ட கல்வி தான் நாளை மறுமை நாள் வரை நமக்கு தேடி வரும். அதனால்தான் சொல்லுவார்கள், மார்க்க கல்விக்கான விளக்கமாக சொல்லும் போது அது ஒரு அறிவு, அறியாமைக்கு எதிரானதுதான் கல்வி என்பது. என்றைக்கு மார்க்க கல்வியை ஒரு மாணவன் அறிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் சீர்பட்டு நடப்பான், ஒழுக்கமுடையவனாக இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் மார்க்க பாதையில் இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்க பாதையை அல்லாஹ் இலகுபடுத்துகிறார். அப்படி என்ன அர்த்தம்? கல்வியை தேடும் பொழுது, மார்க்க கல்வியை படிக்கும் பொழுது அவன் சொர்க்கத்துடைய பாதையில் சென்று கொண்டிருப்பான். எது தவறு, எது சரி, இதை செய்தால் அல்லாஹ் எப்படி தண்டிப்பார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை எவ்வளவு கடுமையானது என்பது அவனுக்கு தெரியும். கல்வி அறியக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவார்கள். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. நிச்சயமாக அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் கல்வியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு எது படிக்கிறோமோ இல்லையோ, மார்க்க கல்வியை நிச்சயமாக கொடுத்தாக வேண்டும். அது 1 வருடமோ அல்லது 2 வருடங்களோ அவர்களுக்கு அதற்கான படிப்பை பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுத்தாக வேண்டும். இன்றைக்கு அன்பார்ந்த சகோதரர்களே, பெருமையாக பேசிக் கொள்ளக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். என்னுடைய மகன் வெளிநாடுகளில் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கின்றார், எனக்கு 4 லட்சம் 3 லட்சம் அனுப்புகிறார் என்று பெருமையாக பேசிக்கொள்ளும் பெற்றோர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் எது பெருமை தெரியுமா? அவன் குறைவாக சம்பாதித்தாலும் பிறரிடத்திலே என்னுடைய மகன் 5 வக்து தொழுகைகளை தவறாமல் தொழக்கூடியவன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் உண்மையில் சிறந்த ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைக்கு அவனிடத்திலே தொழுகை இல்லாவிட்டாலும், நற்குணங்கள் இல்லாவிட்டாலும், பாவங்கள், படங்கள், கூத்துக்கள், இசைகளில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் அவன் சம்பாதிக்கிறான், அதிகமாக சம்பாதிக்கிறான், எனக்கு அனுப்புகின்றான். இதை மட்டும்தான் இன்றைய பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர், இன்றைக்கு மதரசாக்கள் ஆண் பிள்ளைகள் மாணவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 8ஆம் வகுப்பிலேயே நிறுத்தி விடுகின்றார்கள். மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் போதும். அவன் குர்ஆனை சரளமாக ஓடுகின்றான். மார்க்கத்தினுடைய ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் என்றார் யார், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று இப்படி அடிப்படை ஒரு சில விஷயங்களை அவன் கற்றுக்கொண்டால் போதும். மார்க்கத்தினுடைய கல்வி அதோடு நிறுத்திவிட வேண்டும் என்ற மனோநிலையோடு இன்றைக்கு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வந்துவிட்டால் அதற்கு முழுமையான கவனம். உலக படிப்பு இருக்கு, மற்ற மதரசாக்களை அப்படி நிறுத்தி விடுவது இன்றைக்கு காலச்சூழல் அப்படி இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அன்பார்ந்த சகோதரர்களே, அடிப்படை காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. முதலாவதாக அவர்களுக்கு கல்வியை, மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும். அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அவனுக்கு ஆண்டுகள் கழிந்தாலும் சரி, 1 வருடமோ அல்லது 2 வருடங்களோ 5 வருடங்களோ அந்த மார்க்க கல்வி அவர்களுக்கு மத்தியிலே நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் அவர்கள் எங்கிருந்தாலும் பிழைத்துக் கொள்வார்கள், எங்கிருந்தாலும் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். அவன் வெளிநாட்டிற்கு சென்றாலும் சரி, எந்த உலகத்தில் எந்த பகுதிகளுக்கு சென்றாலும் சரி, அவன் சரியான முறையில் நடப்பான்.
பாவத்தை விட்டு விலகி வாழ்வார். அப்படி மார்க்க கல்வி இல்லாத ஒரு மாணவனை வளர்த்தெடுத்து, பிள்ளையை வளர்த்தெடுத்து நீங்கள் வேறு எங்காவது அனுப்பினால் அவன் வழித்தவறி செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி யாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிவிடக் கூடாது. ஆனால் உண்மையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் மிக அதீத கவனத்தை செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற பாவங்களை விட்டும் விலகி கொண்டவர்களாக நம்முடைய இளைஞர்களை இது போன்ற பாவங்களில் இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்புறப்படுத்தி தூய்மையானவர்களாக இபாதத் அதிலே வணக்கச்சாலிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்பாலிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் அவன் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற மாபெரும் சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.